இன்னைக்கு ஒரு பிட்காயின் வச்சு 80,000 பீசா வாங்கலாம். ஆனா 2010 லாசோ ஹெனிக் ஒருத்தர் 10,000 பிட்காயின் கொடுத்து 2 பீசா வாங்கினார். அன்னைக்கு அதோட மதிப்பு வெறும் $41 தான். இப்படி ஒரு பீசாவில் ஸ்டார்ட் பண்ண ஸ்டோரி வேர்ல்டு ஃபைனான்ஸே மாத்திருச்சு. 2008 ஃபைனான்சியல் கிரைசிஸ் வரும்போது மக்களுக்கு பேங்க் மேல இருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு. அப்போதான் சதோஷி நாகமோட்டோங்கிற ஒரு ஃபேக் நேம்ல ஒரு அன்னோன் பர்சன் ஒரு ஒயிட் பேப்பரை லான்ச் பண்றாரு. இதுல பேங்க் கண்ட்ரோல் இல்லாம மக்களுக்காக டீசென்ட்ரலைஸ்டா ஒரு கரன்சி பண்ண முடியும்னு வந்த காயின் தான் பிட்காயின். இதை இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப இந்தியன் ருபீஸ்ல பாத்தீங்கன்னா வெறும் 89 பைசா தான். ஸ்டார்டிங்ல பிட்காயின் எல்லாரும் ஸ்கேம்ல தான் நினைச்சாங்க. 2010 பாத்தீங்கன்னா $1 கிராஸ் பண்ணும்போது தான் எல்லாரும் இதை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் 2017 2021 இந்த காலகட்டத்தில் $20,000 கிட்டத்தட்ட $60,000 வரைக்கும் இதோட ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போதான் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் இதை கவனிக்க ஆரம்பிச்சாங்க. எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா டெஸ்லா, பிளாக் ராக்ஸ், ஜேபி மோர்கன் நிறைய பேர் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ஸ்கேம்னு சொன்ன இடத்துல இருந்து இன்னைக்கு டிஜிட்டல் கோல்டு அப்படிங்கிற அளவுக்கு பிட்காயின் ஒரு மிகப்பெரிய அசட்டா வளர்ந்துருக்கு.